உங்கள் கனவு இல்லங்களை நனவாக்கவும், நீங்கள் தற்போது இருக்கும் வீடுகளை நவீன முறையில் புதுப்பிக்கவும் மற்றும் அனைத்து வகையான கட்டிடங்கள் கட்டவும் மாடுலர் கிச்சன் மற்றும் இன்டீரியர் வேலைகளையும் சிறந்த முறையில் செய்து தரும் நெல்லையின் புகழ்பெற்ற ஈசா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மகாராஜ நகர், திருநெல்வேலி. 9446255559. இப்பொழுது எளிய முறையில் தனிஷ்க் நகையை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். தனிஷ்க் தங்க அறுவடை நகை சேமிப்பு திட்டம். தனிஷ்க் ஹோட்டல் 9R ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பழைய பஸ் நிலையம் அருகில், ஜங்ஷன், திருநெல்வேலி. செல் 9750952613. ஜிஎஸ்டி மற்றும் இன்கம் டாக்ஸ் குறித்த நேரத்தில் ஃபைலிங் செய்ய மற்றும் அனைத்து விதமான அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளவும். வின் அக்கவுண்டிங் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட், SN ஹை ரோட், திருநெல்வேலி. செல் 9585070124. எள்ளும் தண்ணியும் போய் அன்னைக்கே இறக்கணும். எள்ளாத, அதுவும் கருப்பு எள்ளு தான், வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணக்கூடாது. கருப்பு எள் கொண்டு தர்ப்பணம் பண்ணணும். அந்த எள்ளு எங்க இருந்து தோன்றியது? விஷ்ணுவனுடைய வேர்வையிலிருந்து தோன்றியது எள்ளு. அதை தர்ப்பணம் செய்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மாக்கள், நம்முடைய மூதாதையர்களுடைய ஆன்மாக்கள் அன்றைக்கு மகிழ்ச்சி அடையும். அன்னைக்கு வீட்டில் அவர்களுக்கென்று ஒரு தீபம் ஏற்றி ஒரு இலை போட்டு, நம்ம தாயோ தகப்பனோ நம்முடைய மூதாதையர்களோ பாட்டனோ தாத்தாவோ பாட்டியோ இலை போட்டு அன்றைக்கு படையல் கண்டிப்பாக போடணும். எதை நீங்க மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணாட்டாலும் கண்டிப்பாக கத்திரிக்காவும் வாழைக்காவும் இருக்கணும். அதை தாண்டி நீங்க வெள்ளை பூசணிக்காய் வச்சுக்கிடலாம், அதை தாண்டி நீங்க புடலங்காய் வச்சுக்கிடலாம், அதை தாண்டி நீங்க பாகக்காய் வச்சுக்கிடலாம், எது வேணாலும் வச்சுக்கிடலாம், வசதிக்கு ஏற்றார் போல. கண்டிப்பாக இந்த 3 பொருட்கள் இருக்கணும். நான் இப்ப ஒரு பொருள் 3 பொருள் சொல்ல போறேன். இந்த 3 பொருளும் கண்டிப்பா இருக்கணும். கிடைக்கலையம்மா அப்படின்னா பரவாயில்ல, பாகக்காய் படப்புல கண்டிப்பா இருக்கணும். பெரண்ட துவையல் கண்டிப்பாக இருக்கணும். பாகக்காய் இருக்கணும், பெரண்ட துவையல் இருக்கணும். சீசனே இல்லாட்டாலும் தேடி போய் ஒரு 2 பலாப்பழமாவது இலையில இருக்கணும். நிறைய பேர் என்னிடம் கேட்பார்கள், அம்மா அகத்திக்கீரை மாட்டு கொடுக்க சொல்றீங்க தர்ப்பணத்தன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு, தை அமாவாசை அன்னைக்கு, புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு, ஆடி அமாவாசை அன்னைக்கு. புடலங்காய் எல்லாரும் வீட்லயும் வைப்பாங்க. அதெல்லாம் இந்த பித்ரு காரியங்களுக்கே உண்டான காய்கறிகள். கத்திரிக்காய் கண்டிப்பா இருக்கணும். ஆனா பாகக்காய் சரி, பிரண்ட துவையல் சரி, பலாப்பழத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த 3 ஸ்பெசிபிக்கா சொல்றீங்கன்னா அதற்கு ஆதாரம் இருக்கிறது நம்முடைய சமயத்துல. வசிஷ்டர் வாயாலே பிரம்மரிஷி பட்டத்தை வாங்கினவர் யாரு? விஸ்வாமித்திரர். அந்த விஸ்வாமித்திரரை ஒரு நாள் வசிஷ்டர் அழைக்கிறார். என்னுடைய மூதாதையர்களுக்கு ஒரு தர்ப்பண விழா இருக்கிறது, நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார். சரி, நான் வாரேன். உங்களுடைய மூதாதையர்கள் வழிபாட்டிற்கு நான் வருகிறேன். யார் சொல்றார்? விஸ்வாமித்திரர் சொல்றார். ஆனா 1008 காய்கறிகளை படையலாக போடுவீர்களா? நான் சாப்பிடுறதுக்குன்னு கேட்டார். 1008 காய் வேணும்னா வசிஷ்டர் சொன்னார், இது என்னையா, ஏதோ ஒரு 10 காய், 15 காய், 20 காய், 25 காய் போடலாம். 1008 காய்க்கு எங்க போறதுன்னா, இங்க பாருங்க, 1008 காய் போட முடிஞ்சா கூப்பிடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இவர் தன் மீது உள்ள நம்பிக்கை இல்ல வசிஷ்டருக்கு, அருந்ததி மேல உள்ள நம்பிக்கை இல்ல. அவ கற்புக்கரசி இல்லையா, எதை வேண்டுமானாலும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவள், நீங்க வாங்க தாராளமான்ட்ட. அருந்ததிட்ட வந்து சொல்றாரு, 1008 காய் கொண்டு படையல் போடணும்னு சொல்லியிருக்காரு விஸ்வாமித்திரர், போட்டுடலாமேட்டாங்க அந்த அம்மா. இவர் உட்கார்ந்து யோசித்து யோசித்து பார்க்கிறார். வசிஷ்டர் இருக்கிற காயெல்லாம் நினைச்சு பார்க்காரு. எவ்வளத்தை நினைச்சு பார்த்து கூட்டினாலும் 100 கூட தாண்டாரு. விஸ்வாமித்திரர் வந்தாரு. ஒரு தை அமாவாசைக்கு விஸ்வாமித்திரர் வந்தாரு. பெரிய இலையும் போட்டாங்க. யாரு? அருந்ததி. பெரிய இலையும் போட்டாங்க. இலை போட்டு அழகா பரிமாறுறாங்க. பரிமாறும் போது கொஞ்சம் காய்கறிகள் தான் அதுல இருக்கு. மொத்தம் 8 வகையான காய்கறிகள் தான் அதுல இருக்கு. 8 வகையான காய்கறி இருந்த உடனே விஸ்வாமித்திரர் கேட்டார், என்னங்க 1008 காய்கறி போடுவேன் வாக்கு கொடுத்துட்டு
8 காய்கறி வச்சு சாப்பாடு பரிமாறினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோன்னு வசிஷ்டர் அப்பவும் கேட்கிறாரு, 1008 காய் வச்சா சாப்பிடுவீங்களான்னா. சாப்பிடுறேன் சாப்பிடல, அது வேற விஷயம். வாக்கு கொடுத்தீங்களா இல்லையா? 1008 காய் பரிமாறினா நான் வாரேன்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனா நீங்க வெறும் 8 காயை பரிமாறி வச்சுக்கிட்டு சாப்பிடுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. அருந்ததி சொன்னாங்க, தர்ப்பணத்துக்கு அன்னைக்கு, அதுவும் தை அமாவாசையில தர்ப்பணம் பண்ணக்கூடிய சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு இந்த இலை இருக்குன்னா, இந்த சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு இந்த இலை இருக்குன்னாங்க. விஸ்வாமித்திரர் கேட்டார், நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல என்ன, இந்த 8 காயை நீங்க எண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க அம்மா. ஆமா 8 காயை எண்ணிட்டேன், இது எப்படி 1008 ஆகும் அப்படின்னு கேட்டார். உடனே கொஞ்சம் இருங்க அப்படின்னு நேரம் உள்ள போய் ஒரு ஓரமா பிரண்ட துவையில போட்டாங்க. ஒரு ஓரமா பிரண்ட துவையில போட்டாங்க, இன்னொரு ஓரமா பாலக்காவை போட்டாங்க, இன்னொரு ஓரமா 2 பலாப்பழத்தை வச்சாங்க. என்ன அப்படின்னாலும் 8 3 11 தானே விஸ்வாமித்திரர். அவங்க சொன்னாங்க பாருங்க என்ன அழகா, பாகக்காய், ஒரு பாவக்காய் பொரியல் 100 காய்களுக்கு சமமா சாஸ்திரத்தின்படி. தர்ப்பண சாஸ்திரத்தின்படி பாகக்காய் வச்சா 100 காய்களுக்கு சமம், பிரண்ட துவையல் வச்சா 300 காய்க்கு சமம். அப்ப 300 ஒரு 100 என்னாச்சு, 400 ஆச்சு. பலாப்பழத்தை இடையில வச்சா 600 காய்க்கு சமம். அப்ப 1000 ஆச்சு. உங்க இலையில ஏற்கனவே 8 காய் இருக்கு, 1008 சாப்பாடு போட்டாச்சுன்னாங்க. நம்ம 1008 வெஜிடபிள்ஸை வச்சு சாப்பாடு கொடுத்தாச்சுன்னாங்க. உடனே அவர் ரொம்ப அழகா விஸ்வாமித்திரர் அதை வாங்கி நிம்மதியாக சாப்பிட்டு, இவர்களுடைய மூதாதையர்கள் எல்லாம், இவர்களுடைய முன்னோர்கள் எல்லாம் நிம்மதியா இருக்கணும், சௌகரியமா இருக்கணும், பிறவா பெருநிலையை பெற வேண்டும் என்று வேண்டினார்கள். பலா பழமாச்சு, அது காய் இல்லையேன்னு யோசிக்க வேண்டாம், காயில இருந்துதான் அது வந்தது இல்லையா, பலா காயில கூட்டு வைக்கலாம்ல. ஒரு பலாக்காயை எடுத்து ஒரு சக்கையில ஒரு கூட்டு வச்சா 600 காய்க்கு சமமா. அது பித்ருதோஷம் நீங்கினால், பித்ருக்களை மகிழ்ச்சியடை செய்தால், பித்ருக்களை சாந்தப்படுத்தினால் சனி நெருங்குவதற்கு வாய்ப்பு என்பது இல்லை. உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.